Voice of Tamil 24. ஹேமா கமிட்டி அறிக்கை மலையாள திரையுலகில் நடக்கும் பாலியல் சீண்டல்களை தோலுரித்து காட்டியுள்ளது. ஹேமா கமிட்டி அறிக்கைக்கு பின்னர் திரையுலகில் நடக்கும் பாலியல் அத்துமீறல்கள் பற்றி நடிகைகள் பலர் ஓப்பனாக பேசி வருகின்றனர். அந்த வகையில் தமிழ் திரையுலகில் பிரபலமான நடிகையாக வலம் வரும் ராதிகா சரத்குமார் மலையாள படத்தில் நடிக்க கேரளா சென்றபோது நடந்த ஒரு ஷாக்கிங் சம்பவத்தை சொல்லியிருக்கிறார். அதில் அவர் கூறியதாவது: ஒருமுறை மலையாள பட ஷூட்டிங்கில் இருக்கும்போது சில ஆண்கள் கும்பலாக அமர்ந்து பேசி சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த வழியாக நடந்து செல்லும் போது என்ன செய்கிறார்கள் என பார்த்தேன். வீடியோ பார்த்து சிரித்து கொண்டிருந்தார்கள். உடனே அங்கிருந்த தமிழ் ஆள் ஒருவரை கூப்பிட்டு என்ன செய்கிறார்கள் என கேட்டேன். எல்லா நடிகைகளோட கேரவனில் துணி மாத்திர வீடியோ வச்சுருக்காங்க, எந்த பேர் சொன்னாலும் அதில் இருக்குன்னு சொன்னார். அதை கேட்டவுடன் எனக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு. அந்த சம்பவத்துக்கு பின் எனக்கு தெரிந்த எல்லா நடிகைகளிடமும் கேரவன் உள்ள போகும்போது ஜாக்கிரதையாக போங்கன்னு நான் சொன்னேன். கேரவன் இல்லாத காலகட்டத்திலேயே நான் நடிச்சிருக்கேன். அந்த காலத்துல எல்லாம் மரத்துக்கு பின்னாடி துணி கட்டியெல்லாம் ட்ரெஸ் மாற்றி இருக்கிறோம். டாய்லெட் எல்லாம் கூட அப்போ கிடையாது. இப்போது கேரவன் வந்திருப்பது ஒரு நல்ல விஷயம்னு நினைக்கும் போது அதுக்குள்ளேயே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லும்போது ஷாக்கிங்காக இருக்குது. இன்று சில நடிகைகள் சொல்லுகிறார்கள் எங்களுக்கு எதுவும் நடக்கவில்லை என்று. ஆனால் அவர்களுக்கு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியும். எனக்கு இது போன்று நடந்திருக்கிறது. பெரிய பெரிய அரசியல்வாதி, அவங்க பேரெல்லாம் நான் சொல்ல விரும்பலை. இப்போ அவங்க பேரை சொல்லி அசிங்கப்படுத்தணும்னு எனக்கு நோக்கம் இல்லை. அவங்கெல்லாம் யார் யாருன்னு எனக்கு தெரியும் என நடிகை ராதிகா பேசியுள்ளது புயலை கிளப்பி இருக்கிறது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Voice of Tamil 24. Like, share and subscribe.